அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணியிலேருந்து கலட்டி விடப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சூழல காலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையுமே நடைபயணத்தின் போது சந்திச்சிருக்காரு. இது அரசியலில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பின்பு இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து அவர்தான் முதல்வராக இருக்கப் போகிறார் என்று நம்பிக்கொண்டிருந்த போது அரசியலிலே ஒரு எதிர்பாராத திருப்பமாக சசிகலா தலைமை ஏற்பதற்கான ஒரு முயற்சி செய்தார். அவருக்கு ஏற்கனவே வழக்கு இருப்பதை பயன்படுத்தி கொண்டு பாஜக அந்த வழக்கை நெருக்கடி செய்து அவரை தண்டனை குற்றவாளியாக உடனடியாக அறிவித்து சிறைக்கு அனுப்பிய வேலையை அவர்கள் செய்தார்கள். எனவே பாஜகவினுடைய முதல் பலியாடு அதிமுகவில் ஓபிஎஸ் தான். ஏன்னா ஓபிஎஸ்ஸுக்கும் சசிகலாவுக்கும் ஏற்பட்ட ஒரு சிறிய முரண்பாடு. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு தன்னெழுச்சியாக இளைஞர்களும் மாணவர்களும் பெரிய அளவிலே போராடி கொண்டிருந்த போது காவல்துறை அதை அடக்குவதற்கு எந்த வகையிலும் முயற்சி செய்யாமல் சப்போர்ட்டாக இருந்ததற்கு, ஆதரவு தெரிவித்ததற்கு சசிகலா அவர்கள் தான் காரணம். ஏன்னா அன்றைக்கு ரிமோட் கண்ட்ரோல் சசிகலாவிடம் தான் இருந்தது. இவர் முதலமைச்சராக இருந்தாலும் காவல்துறையினுடைய முழுமையான ஆதரவும் போராட்டக்காரர்களுக்கு, எப்பொழுதுமே போராட்டக்காரர்களை ஒன்று கூட விட மாட்டாங்க. 4 எரும மாடு ஒன்றா நின்றா போலீஸ்காரனுக்கு அது எந்த பிரச்சனையும் கிடையாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் அது வராது. 4 மனிதர்கள் ஒன்றா நின்றுட்டான்னா, 4 பேர் ஒன்றா பேசிட்டு இருக்கான்னா, நீ எதுக்காக இங்கே நிற்கிற, நீ யாரு, எதுக்கு இங்கே நிற்கிற என்று போலீஸ்காரன் கேட்பான். குறிப்பாக அது இரவு நேரமாகவோ அல்லது சில இடங்கள் இந்த இடத்துல கூடக்கூடாது என்று அறிவித்தாலோ போலீஸ்காரர்களை பொறுத்தவரையில் 4 பேர் ஒன்று கூட்டிட்டாலே சட்டம் ஒழுங்குனா, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் இருக்கணும், கூடக்கூடாது. அப்போ அவ்வளவு பெரிய கூட்டத்தை ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே பிரம்மாண்டமாக கூட்டியதற்கு பின்னால் அரசினுடைய கைகள் அன்றைக்கு இருந்தது. அரசினுடைய ஆதரவு இல்லாமல் அப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது. அன்றைக்கு அது மோடிக்கு எதிராக மாறிய போது, மிக கடுமையாக அது மோடிக்கு எதிராக மாறுகிற போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கூட்டத்தை கலைச்சி விடுங்க என்று பாஜக மத்திய அரசாங்கம் உத்தரவு போடுகிறது. அந்த உத்தரவுக்காக அவர் பேசிய லாங்குவேஜ், பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் பேசுகிற போது மெரினா போராட்டத்திற்கு, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு நடுவே ஒசாமா பின்லேடனுடைய பதாகையை அணிந்தவர்கள், அவருடைய முகமூடியை அணிந்தவர்கள் அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்று பேசினார். தமிழ்நாட்டு அரசியலிலே இஸ்லாமிய பயங்கரவாதமோ தீவிரவாதமோ நீங்கள் பெரிய அளவிலே ஆக்டிவில் எதுவுமே இல்லை. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பின்பு தவறு செய்தவர்கள் அல்ல, தவறினுடைய நிழல் படிந்தவர்கள், சந்தேக நிழல் படிந்தவர்கள் கூட 15 ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டிய அவல நிலைக்கு ஆளாகி ஏறத்தாழ ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு அதை சொன்னாருன்னா, பாஜகவுடைய டோனில் அவர் சொன்னதை சசிகலா கண்டுபிடிச்சிட்டாங்க. பாஜகவோட ஒரு தொடர்பில் இருக்கிறாரு. அப்புறம் தான் அவரை புறக்கணிப்பதற்கு அவங்க தொடங்கினாங்க. அப்போ சசிகலா அவர்கள் பாஜகவோடு பன்னீர்செல்வம் ஒரு ரகசிய உறவில் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டதற்கு பின்பு தனக்கு தானே முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்த போது, இவரை ஓரங்கட்டிய போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல், சுய புத்தி இல்லாமல் ஆடிட்டர் குருமூர்த்திட்ட ஆலோசனை கேட்டதாகவும், அவர் போய் நீ தியானம் இருக்கிறங்கிற பேரில், தர்ம யுத்தம் இருக்கிறங்கிற பேரில் அம்மா சமாதியில் போய் உட்காரு என்று அவர் அறிவுறுத்தியதாக பகிரங்கமாகவே துக்ளக்கு மேடையில் சொன்னார். நீ ஆம்பளை தானே, போய் உட்காரு அப்படின்லாம் பேசினார். அப்போ 40 நிமிடம் தியானம் இருந்தார். ஏன் அந்த 40 நிமிடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாற்று குறிப்பு இருக்குது, ஒரு அடிக்குறிப்பு இருக்குது, வரலாற்றினுடைய அடிக்குறிப்பு. என்ன அப்படின்னா, சென்னை மாநகரத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னாலும் ஒரு பைக்லேயோ கார்லேயோ ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அவசர செய்தி வருதுன்னா சேர்றதுக்கு 40 நிமிடங்கள் ஆகும். அந்த 40 நிமிடம் தான் அவர் தியானத்துக்கு தீர்மானிக்கிறது நேரம். போக்குவரத்து நெரிசலிலே இருந்து பத்திரிகையாளர்கள், மீடியா பர்சன்ஸு, செய்தியாளர்கள் சந்திப்புக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அவகாசம் தான் 40 நிமிஷம். அதை தியானம்னு சொல்லிட்டார். அப்படி அவர் தர்ம யுத்தங்கிற பேரில் அவர் தொடங்கினவர் என்ன செஞ்சார், இவருக்கு மாற்றாகத்தான் எடப்பாடி பழனிசாமியை கூவாத்தூரினுடைய ஜனநாயக திருவிழாவிலே ஜனநாயகத்தை ஏலம் எடுத்து, ஜனநாயகம் ஒரு முறை, ஜனநாயகம் 2வது முறை, ஜனநாயகம் 3ஆம் முறை, 4வது முறை ஏலத்தில் எடுத்துட்டாங்க. கூவாத்தூரினுடைய ஜனநாயக திருவிழாவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சசிகலா சிறைக்கு போன பின்னாடி, பன்னீர்செல்வம் என்ன பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கிறது, அதை விட விசுவாசி நான் தான், உனக்கு பற்றி கொள்வதற்கு ஒரு கால் கிடைக்கும்னா எனக்கு ஒரு கால் கிடைக்காதா,
எல்லா மனுஷனுக்கு 2 கால் இருக்கா இல்லையா? அமித்ஷாவுக்கு 2 கால் இருக்கு, மோடிக்கு 2 கால் இருக்கு, நான் காலில் விழுக மாட்டேனா என்று இவர் பிடிவாதமாக இவரை கால்களை பாஜகவின் கால்களை பற்றி கொண்டார் பழனிசாமி. அவருடைய 4.5 ஆண்டு கால ஆட்சிக்கும் இவர் ஆதரவு தெரிவித்து 2 பேருமே இணை பிரியாத ஒரு சக்திகளைப் போல இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற வேடத்திலே 2 பேருமே சிறப்பாக நடித்து ஏறத்தாழ அவருடைய அரசியல் வாழ்க்கை சூனியமானதற்கு பாஜக காரணம். அதை எப்போ கண்டுபிடிக்கிறார்னா, இப்போ போய் மறுபடியும் இபிஎஸ் போய் அமித்ஷாவை சந்தித்ததற்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சார். அது கொள்கை சார்ந்ததோ தமிழ்நாட்டுக்கு நலன் சார்ந்ததோ அப்படிலாம் கோரிக்கைலாம் வைக்கல. ஓபிஎஸ்ஸை கிட்ட விட்டுறாத, ஒற்றை கோரிக்கை தான். ஒற்றை தலைமை, ஒற்றை கோரிக்கை, ஒரே நாடு, ஒரே தேர்தல், அதில் எல்லாமே ஒற்றை மயமாக மாற்றுறாங்கல்ல. அதனால் அவர் சொன்ன உடனே ஓபிஎஸ் பாஜக கலட்டி விட்டுருச்சு. அமித்ஷா அந்த அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு ஓபிஎஸ் மேலே இன்னும் பயம் இருக்குதா? அதில் என்ன சந்தேகம்? அதாவது ஓபிஎஸ் என்பவர் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார். சும்மா டீ கடை வச்சிருந்த, பெரிய குளத்தில் டீ கடை வச்சிருந்தவரை கொஞ்சம் திடீர்னு ஒரு நாள் கொண்டு முதலமைச்சர் ஆக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவரை அந்த இடத்தில் கொண்டு நகர்த்தியது எது? அவருடைய சாதிய சமூக அமைப்பு தான் அதை நகர்த்தது. ஆனால் அவரை தாண்டி மற்ற அமைச்சர்கள், மற்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் எடப்பாடி அவர்கள் கூட தான் இருக்காரு. அதாவது இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, டிடிவி தினகரன் பெரியகுளம் தேனி நாடாளுமன்றத்தினுடைய தொகுதியிலே பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிற போது, எம்பிக்கு நிற்கிற போது, அவருக்கு ஒரு பூர்ண அடிமையாக விசுவாசியாக அவர் தான் வேலை செய்தார் என்று சொல்லி அவர் ரிப்போர்ட்டை அனுப்பினானா சசிகலாவுடைய ப்ரொமோஷன் தான். நீங்கள் அதிமுக அரசியலில் எத்தனை அணிகள் இருந்தாலும் அத்தனை அணிகளை உருவாக்கியவர் ஒருவர் தான், சசிகலா தான். நீங்கள் ஜெயலலிதாவினுடைய அணின்னு ஒன்று சொல்ல முடியாது. இங்கே சசிகலா தான் ஓபிஎஸ்ஐ இடைக்கால முதலமைச்சர் ஆக்கினாங்க, கட்சியின் பொருளாளர் உயர்த்தினாங்க. சசிகலா தான் கூவாத்தூரின் வழியாக எடப்பாடியை தேர்ந்தெடுத்தாங்க. சசிகலா தான் டிடிவி தினகரனை இன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துகிற அளவுக்கு ஒரு தலைவர் அடையாளம் வரைக்கும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த காலத்தில் இருந்தது வரைக்கும் எல்லாத்துக்கும் உருவாக்கம் யார், பின்னணி யார்? சசிகலா. இந்த கட்சி முழுக்க முழுக்க சசிகலாவினுடைய ஸ்கூல் தான் அது. அதனால் யாருமே அதனால தான் இந்த கட்சி விளங்காமல் போனது, சசிகலாவால் தான் இந்த கட்சி விளங்காமல் போனது. ஏன்னா கட்சிக்கு கொள்கை ரீதியாக யார் இருக்கிறார்கள், கட்சியினுடைய கோட்பாட்டுக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்கள், கட்சியினுடைய சித்தாந்தத்திற்கு யார் விசுவாசியாக இருக்கிறார் என்று சொல்றதுக்கு பதிலாக கட்சிக்கு யார் நல்லா கப்பம் கட்டுவான், கட்சிக்கு யார் அதிகமாக சம்பாரிச்சு கொடுப்பேன், யார் எங்கே கமிஷன் மணலை அள்ளி கொண்டு மது விற்று கொண்டு யார் கொண்டு கோடிக்கணக்கில் கொண்டு கொட்டு வாங்கிய காசை என்று பார்த்து பார்த்து நீங்கள் செஞ்சதுனால கிரிமினல்ஸுடைய கூடாரமாக ஒரு அரசியல் கட்சி மாறக்கூடிய அவல நிலை ஏற்பட்டது. இப்போ அதில் பாதிக்கப்பட்டவர் விரித்தவனே மாட்டிக்கொண்ட விசித்திர வலை மாதிரியே யார் குழியை விட்டாங்களோ அந்த குழியிலேயே போய் நீ படுன்ற மாதிரி எந்த சூழ்ச்சி வலைக்குள்ளே பின்னப்பட்டாரோ ஓபிஎஸ், இன்னைக்கு அவர்களாலே அப்புறப்படுத்தப்பட்டு அவர் பாஜகவுக்கு எதிராக அறிக்கை விட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்கார். இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் எங்களுக்கு பணம் கொடுக்காம தமிழ்நாடு அரசுக்கு துரோகம் செய்கிறத எப்போ எதிர்க்கிறார் அப்படின்னா, கூட்டணியை விட்டு கலட்டி விட்டவனை தான் எதிர்க்கிறார். இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம தளபதி ஆட்சியை அகற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு தளபதியை உருவாக்குறாங்க, சினிமா தளபதியை. அரசியலில் ஒருத்தர் தளபதியாக இருக்கார் மு க ஸ்டாலின், சினிமாவுக்குள்ள ஒரு தளபதியை உருவாக்கி அவரை வச்சு இவரை வீழ்த்துவோன்னு ஒரு கற்பனை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியலில். அந்த அரசியல் அணியை தேர்ந்தெடுப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ் அவருடைய அணி இருப்பதாக தகவல்கள் வருகிறது. ஓபிஎஸ் போய் விஜய்க்காக விஜய் முதல்வராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்பார்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு இறங்கி போவாரா? அதாவது 2 வாய்ப்பு தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பகிரங்கமாக சொல்லிட்டாரு, என்ன நிபந்தனையும் கிடையாது, காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்கணும் ஒரு ஆதரவாளர் சொன்னார். இவர் சொன்னார் எந்த நிபந்தனையும் கிடையாது, நான் கட்சிக்கு வருகிறேன், கட்சி பொறுப்பு வேணாம், ஒன்றுமே வேணாம், நான் கடைசி வரைக்கும் அதிமுக வேட்டியை கட்டிக்கிட்டு காரில் கட்சி கொடியை போட்டுக்கிட்டு என்னுடைய மிச்ச காலத்தை ஓட்டிடுறேன், கௌரவமாக ஓட்டிடுறேன், இந்த வயசுக்கு பின்னாடி போய் நான் கட்சி மாற முடியாது, இன்னொரு அணிக்கு போக முடியாது, சின்ன பயிலுக அரட்டை உசர் போட்டவங்களெல்லாம் தலைவர்னு சொல்ல முடியாதுனால என்று கூட அவர் சொல்லி பார்த்துட்டாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு இரும்பு மனிதர், அதனால் சேலத்திலேருந்து உருக்காலையிலேருந்து செய்யப்பட்ட ஒரு இரும்பு மனிதராக அவர் உருவான காரணத்தினால அவர் காது கேட்காம மாதிரியே இருக்கார். அவர் எத்தனை கோரிக்கை வச்சாலும், இப்போ நீங்கள் எம்ஜிஆர் மறைந்த போது ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அதை வேடிக்கையாக சொல்வார்கள், சக்களத்தி சண்டை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. சக்களத்தி சண்டையில் ஒரு சக்களத்தியை ஓய்வு பெற்றுட்டாங்க அரசியலில் என்று இன்னொருத்தர் தலைவியாக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் மாறிய போது, ஜானகி அணி விடைபெற்ற போது, அரசியலில் இருந்து விடைபெற்ற போது ஜெயலலிதா அணி வலுப்பெற்றது.
ஏன் வலுப்பட்டுருச்சு அப்படின்னா, ராஜீவ்காந்தி ஆதரவு தெரிவித்தார். ராஜீவ்காந்தியினுடைய ஒரு எதிர்பாராத ஒரு படுகொலையின் காரணமாக திமுக மேலே கொலைப்பழி விழுந்தது. அந்த கொலைப்பழிக்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக மக்கள் வந்து ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு, காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களித்ததன் மூலமாகத்தான் ராஜீவ்காந்தியின் ரத்தத்திலே தான் ஜெயலலிதா தலைவியானார். அப்போ ஜானை அணியை உருவாக்குவதற்கு அன்றைக்கு மூத்த தலைவர்களாக இருந்தவர்கள், முக்கியஸ்தர்களாக இருந்தவர்கள், ஆர்.எம். வீரப்பன்லேருந்து காளிமுத்துலேருந்து பல பேர், நாவலர் நெடுஞ்செழியன்லேருந்து மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எல்லாம் அந்த பக்கம் தான் இருந்தாங்க. அத்தனை பேரையும் ஜெயலலிதா மறுபடியும் தன்மையப்படுத்தி கொண்டார், தன் கட்சியில் சேர்த்து கொண்டார். அந்த பெருந்தன்மையோ அந்த தைரியமோ நம்ம தலைமையை தாண்டி போயிட மாட்டாங்கங்கிற தைரியம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது, அதனால சேர்த்துக்கிட்டாங்க. எடப்பாடிக்கு அது இல்லை. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த செல்வாக்குமே இல்லை, அவர் கட்சியில சேர்த்து வேஸ்ட் அப்படிங்கிற முடிவு கொண்டார் எடப்பாடி. அதாவது தனிநபராக வந்து அவரை பார்க்க மாட்டாங்க. அதாவது அதிமுகவுக்கு வந்து தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பேரே தேவர் கட்சி தான். முக்குளத்தோர் சமூகத்தினுடைய ஒரு முழுமையான நம்பிக்கையை பெற்ற கட்சிங்கிறதுனால தான் அவங்க வந்து தேவர் குருபூஜையை நடத்தியது மட்டுமல்ல, அதுக்கு தங்க கலசம் கொண்டு போய் வைத்தது வரைக்கும் ஜெயலலிதா செய்ததற்கு பின்னால வாக்கு வங்கி அரசியல் இருக்கிறது. அது வெறும் குருபூஜை கிடையாது. அப்ப அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாமல் போய்விட்டதுங்கிற ஒரு பிரச்சனை. அப்ப அவர் வந்து ஒரு வலிமையான தலைவராக மீண்டும் வந்து விடுவாரோ என்கிற அச்சம் வந்து இவருக்கு பெரிய அளவில் இருக்கிறது. ஏன்னா ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அல்ல, ஓபிஎஸ் தான் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர். அப்போ கட்சியினுடைய முறைப்படி பார்த்தா அது நாவலர் நெடுஞ்செழியன் கதை மாதிரி தான். தம்பி வா, தலைமை ஏற்க வா அப்படின்னு அண்ணா வந்து யாரை குறிப்பிட்டாரு? நாவலரை தான் குறிப்பிட்டார். ஆனால் வந்து காலத்தினுடைய மாற்றத்தில் கலைஞர் தலைவரானார். அது மாதிரி நாவலருடைய இடம் மாதிரி ஒரு இரண்டாவது இடத்துல தேங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து பன்னீர்செல்வத்திற்கு வந்து விட்டது. அவரை அரவணைத்து போவதற்கு எடப்பாடி தயாராக இல்லை. எனவே அவருக்கு போக்கிடம் இல்லை. அதனால் வாக்கு, அதாவது எடப்பாடி தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய அணி வந்து தோற்று போவதற்கு நம்ம காரணமாக இருக்கணும். ஒவ்வொரு தொகுதியிலையுமே முக்குளத்தோர் வாக்கு வங்கியின் வழியாக ஒரு 5000-10,000 ஓட்டை பிரித்து விட்டா கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்குமான அந்த விகிதாச்சார வேறுபாடு வந்து இது மாதிரியான குறைந்த வித்தியாசம் 2021 எப்படி தினகரன் பண்ணாரோ அதே மாதிரி அதைத்தான் செய்யக்கூடிய வேலை திட்டத்தில் இருப்பார். அப்புறம் வந்து விஜய்க்கு ஒரு எம்ஜிஆர் தேவைப்படுகிறார், அதிமுக ஆதரவு தேவைப்படுகிறது. ஏன்னா தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டிருக்கிறார். அவருக்கு வெறும் எம்ஜிஆர் இருக்கார், அதிமுக இல்லாத எம்ஜிஆராக இருக்கார். அதனால் தன்னுடைய கட்சியை எளிமைப்படுத்துவதற்கு அவருக்கு வந்து ஒரு அரசியல் அங்கீகாரம் தேவை. ஆனால் ஜான ஆரோக்கியசாமி மாதிரி ஆளுகள்லாம் எடப்பாடியே வந்துடுவாரியா, பிஜேபியை கழட்டி விட்டுட்டு இதால் எதுக்கியா வேஸ்டில் கேச்சா சேர்க்குற, ஓபிஎஸ் எதுக்கியா சேர்க்குற, வேணவே வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்தோம்னா கடைசி நேரத்தில் எடப்பாடி ஒரு அந்தர் பல்ட்டி ஆகாய பல்ட்டி அடித்து குபீர்னு வருவார். போன நாடாளுமன்ற தேர்தல் அப்படி தான் வந்து 2 கையும் உயர்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணினார். கடைசி நேரத்தில் வரலையா? அதனால் அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட்டு வந்து நம்ம ஓபிஎஸோட வந்து உடனடியே உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வை. எடப்பாடி பக்கம் எந்த சிக்னலுமே நமக்கு விடுகலைன்னா இவரை ஒரு பிரச்சாரத்திற்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஒரு கணக்கு இருப்பதாக தாவேகா சார்ந்தவர்களினுடைய கருத்து கணிப்பு அப்படி இருக்கிறது. இவ்வளவு நாள் வந்து வாக்கிங் போகிறப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்காத ஓபிஎஸ் இன்றைய காலையில் சந்திச்சிருக்காரு. ஸோ இது வந்து சாதாரண ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக தான் எடுத்துக்கணுமா? அதுக்கு பின்னாடி தான் அரசியல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் காரணங்கள் இருக்கிறது. ஏன்னா ஆளுங்கட்சியில் வந்து இன்றைக்கு வந்து மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று கருத்து கணிப்பில் தொடங்கி, ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது சிதறடிக்கப்பட போகிறது. அது நேரடியாக அதிமுகவுக்கு மட்டும் வந்து சேரப்போவது இல்லை. அது தாவேகாவுக்கு வந்து புதிய வாக்காளர்களினுடைய சக்தி அந்த பக்கம் போக போகுது. இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி எல்லாருமே சிறிய அளவிலே பிரித்தால் கூட வெற்றி வித்தியாசத்தில் வந்து மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும். அப்படிங்கிறப்ப அதிமுகவிலே இருந்து விலகி வருகிறார், பாஜக கூட்டணியிலிருந்து அவர் விலகி வருகிறார். அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அதனால் மாநில அரசு வந்து அவரை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. அதனால் உடல்நலம் விசாரித்தது போன்ற ஒரு தோற்றத்திலே ஒரு உடன்பாடு வைத்துக் கொள்வதுங்கிறதான் அதுக்கு அர்த்தமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் காலையில் நடைபயணத்தின் போது சந்திக்கிறார். இன்னொரு பக்கம் தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்களும் சுதீஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் சந்திக்கிறாரு. இதுவுமே ஒரு நலம் விசாரிப்பு தானா? அதாவது கட்சி நலம் இல்லாமல் இருக்கிறது தேமுதிகங்கிற கட்சி. அதனால ஸ்டாலின் அவர்கள் நலமடைந்து விட்டார். தேமுதிகங்கிற கட்சி வந்து ரொம்ப நாளாக வந்து நோயுற்ற நிலைமையில் இருக்கிறது.
நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் வருவதற்கு இருக்கக்கூடிய அந்த தேர்தலில் 2011 நடந்த தேர்தலிலே தேமுதிக எந்த பக்கம் திசை மாறுமோ அந்த கட்சி தான் ஆளுங்கட்சியாக வர முடியும் என்கிற நிலைமை திமுகவுக்கும் இருந்தது, அதிமுகவுக்கு இருந்தது. திமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதே அதிமுக அதை கைப்பற்றி விட்டது. ஜெயலலிதா அவர்கள் வந்து தேமுதிகவை வந்து தன் பக்கம் இழுத்து கொண்டதன் மூலமாக அவர் எதிர்க்கட்சி அந்தஸ்து வரைக்கும் அடைந்தார். அப்போ அவ்வளவு பெரிய வலிமையான கட்சியாக 2011 வரைக்கும் இருந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு பின்பு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கேப்டன் என்று வர்ணிக்கப்பட்ட விஜயகாந்தே கூட சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியலாம். தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி 1% கீழே போயிடுச்சு. அப்போ தேமுதிகவே இனி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அதிமுக திமுக ரெண்டு வந்துருச்சு. விஜயகாந்தினுடைய மறைவினுடைய அனுதாபத்தை பயன்படுத்தி கொண்டு சரியான கூட்டணியை அமைத்திருந்தால், குறிப்பாக திமுக கூட்டணிக்குள்ள வந்திருந்தா, குழப்பங்களை விளைவிக்காமல் இருந்திருந்தா, ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக விஜய பிரபாகரனாவது வந்திருப்பார். விஜயகாந்த் மகனாவது ஒருத்தர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருப்பார். இப்போ அந்த கட்சிக்கு அங்கீகாரமும் இல்லை, வாக்கு வங்கி இல்லை. விஜயகாந்த் வந்து சினிமாவில் நடித்து பல ஆண்டுகளாகி விட்டது. அவர் ஏறத்தாழ 2010க்கு பின்பு ரமணா தான் கடைசி சூப்பர் ஹிட் படம். அதுக்கு பின்னாடி ஒரு படம் ஒன்று நடித்தார், அது விருதகிரின்னு நினைக்கிறேன். அது பெரிய அளவில் அதுக்கு பின்னாடி அவருக்கு வந்து சினிமா செல்படுகள். அப்போ 2010க்கு பின்பு ஒரு 15 ஆண்டு காலம் வந்து அவரை பற்றிய சினிமா செய்திகளும் கிடையாது. அப்போ கதாநாயகன் அதுக்கு பின்னாடி பிறந்தவங்க கொஞ்சம் பேருக்கு விஜயகாந்த் சினிமாவில் நடித்தாருங்கிறதே டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிடுவான், கேடிவி பார்த்தா தான் தெரியும். நார்மலாக சினிமா தேட்டரில் போய் அவன் விஜயகாந்தை பார்க்கவே இல்லை. அப்போ ஒரு தலைமுறைக்கு அவர் தெரியாதவராகவும் மாறுறாரு. சினிமா நடிகர்களுடைய புகழ் என்பது தற்காலிகமானதான், எவ்வளவு புகழ் பெற்றாலும். அப்போ இந்த கட்சி வந்து ஒரு மோசமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் 2026 ஒரு சில எம்எல்ஏக்களையாவது பெற்றால் தான் கட்சி நடத்த முடியும். இந்த தேர்தலில் மறுபடியும் எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டாங்க, டெபாசிட் வாங்கலைன்னா தேமுதிகவை எங்கேயாவது கொண்டு ஆற்றுலையோ குளத்துலையோ கரைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். அப்படிங்கிற அளவுக்கு கட்சி பலவீனம் அடைந்து இருக்கிறது. அதனால் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததன் மூலமாக, நல விசாரித்ததன் மூலமாக தேமுதிகவினுடைய நலிவடைந்து இருக்கக்கூடிய தேமுதிகவை வலிமைப்படுத்துகிறார். வலுவிழந்து கிடக்கிற தேமுதிகவை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு சந்திப்பாகத்தான் நான் அந்த நல விசாரிப்பை. ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் திமுகவோட தேமுதிகவுக்கு தான் அதிகமான லாபம் இல்லையா? தேமுதிகவுக்கு தான் லாபம். தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அவர் தவற விட்டாங்கன்னா நீங்கள் வந்து எடப்பாடியை நம்பி போனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர் மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவராக வருவாரா, இதே சீட்டையாவது பெறுவாரா? ஏறத்தாழ 65 மொத்த கூட்டணியிலேருந்து 75 எம்எல்ஏக்கள் சென்ற முறை வெற்றி பெற்றாங்க. அந்த அளவுக்கு அவர் வருவாரான்னு தெரியல. ஏன்னா அவருடைய இமேஜ் பல மடங்கு சரிந்து இருக்கிறது கீழே. சும்மா செட்டிங் பண்ணி தெருவா ஆளுகளை கூட்டிகிட்டு போய் 250 ரூபா பட்டுவாடா பண்ணி பிரியாணி வாங்கி கொடுத்து வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து ஒரு தெரு முழுக்க நிறச்சி வச்சுக்கிட்டு புரட்சி தமிழர் வர்றாருன்னு தனக்கு தானே சொல்லி ஏமாற்றிக்கிறாங்களே தவிர உண்மையாகவே கட்சி எழுச்சியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது பலவீனமாக தான் இருக்குது. அதனால் தேமுதிகவினுடைய எதிர்காலம் என்பது திமுகவின் கைகளில் இருக்கிறது. திமுகவை வந்து போன முறையே ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணினதே மக்கள் நல கூட்டணி தான். அதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணதே தேமுதிக தான். அதனால் தேமுதிக வந்து ஒரு 10 ஆண்டு காலம் வந்து திமுகவை வந்து ஆளுகிற அரசிற்கு வழிவிடாமல் செய்திருக்கிறாங்க. அதையெல்லாம் மறப்போம் மன்னிப்போம்னு அண்ணா சொன்னார்ன்ற மாதிரி மறந்து இவர்கள் கூட்டணியில் சேர்த்தார்கள்னா ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பை அவர்கள் பெறுவார்கள். தேமுதிக என்கிற கட்சி தப்பித்து விடும். இல்லைன்னா இந்த தேர்தலோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது முடிவு கொண்டும். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.